இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணிகை மலை என்று சொல்லக்கூடிய திருத்தணியில் இருக்கேன். திருத்தணி வந்து முருகனுடைய 5வது படை வீடு. முருகனுடைய 5வது படை வீடு. இன்னைக்கு கிருத்திகை திருநாள் முன்னிட்டு காவடியை காண்பதற்காக அங்கே வந்து என்னன்னா பன்னீர் காவடி பிரசித்தி பெற்றது. அந்த பன்னீர் காவடி எடுத்து பக்தர்கள் போகிறாங்க. அதை பார்த்துட்டு முருகனை தரிசனம் பண்ணுறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்களேன், மண்டபத்தில் முருகப்பெருமான் வள்ளி தேவனோட காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. நம்ம இந்த வழியாக தான் நடந்து போகணும். கீழே அடிவாரத்துலேருந்து நடந்து போயிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு கிருத்திகை, ஆடி கிருத்திகை, கடைசி கிருத்திகை, ஆடி மாதம் வரக்கூடிய கிருத்திகை தமிழ் மாதத்துக்கு. அந்த கிருத்திகையில் தான் எல்லாம் இந்த திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. கடைகளை பாருங்க, கடைகளை தாண்டி தான் நம்ம போகிறோம். அப்படியே போயிட்டு இருக்கோம். பாருங்க, அந்த மலை தெரியுது பார்த்தீங்களா? அந்த மலையிலேருந்து தொடர்ச்சியில தான் முருகப்பெருமானுடைய ஆலயம் இருக்கு. நம்ம அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, காவடிகள் முருகப்பெருமானுக்கு அந்த பன்னீர் அபிஷேகம் செய்வதற்கு எவ்வளவு காவடிகள் போயிட்டு இருக்கு பாருங்க. எல்லாரும் நம்ம பழனியில மயில் காவடி தான் அதிகம் பார்த்துருக்கோம். இங்க வந்து பன்னீர் காவடி பிரசித்தி பெற்றது. பன்னீர் காவடி பாருங்க, குழந்தைகளுக்கான பலூன்கள், விளையாட்டு பொருட்கள்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காவடிகள் போயிட்டு இருக்கு. பக்தர் கூட்டம் அலைமோதிக்கிட்டு இருக்கு பாருங்க. பக்தர் கூட்டம் நல்லா அலைமோதிக்கிட்டு இருக்காங்க. அதான் பார்த்து நம்ம போயிட்டு இருக்கோம். அங்கே வீதிகளில் பூரா பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு ஆலயம் இருக்கு. இந்த ஆலயத்தை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம் பாருங்க. அங்கே நேர மலை தெரியுது பார்த்தீங்களா? அந்த மலையில தான் முருகப்பெருமான் அமர்ந்து ஆட்சி புரிந்து விட்டுருக்கார். 5ஆம் படை வீடான திருத்தணிகை மலை என்று சொல்லக்கூடிய திருத்தணி தலத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு. இங்கே பாருங்க, வீதிகள் எல்லாம் அந்த காவடிகள் பக்தர்கள் செலுத்திட்டு திருப்பி வராங்க. செலுத்தக்கூடிய பக்தர்கள் மலையை நோக்கி கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்கோம். அந்த பக்கம் பாருங்க, தேங்காய் பழ கடைகள், தேங்காய் வியாபாரம் எல்லாமே இங்கே நல்லா எப்படி சொல்றதுன்னா முருகப்பெருமான் அந்த அடிவாரத்திலே வாங்கி கொண்டு போறாங்க. இங்கேயே வாங்கிக்கலாம். காவடிக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கேயே கிடைக்கும். சில பேர் இங்கேயே காவடி எடுத்து இங்கேயே செலுத்துறாங்க. இங்கே பாருங்க, காவடிகளை வச்சு நிற்கிறாங்க பாருங்க பக்தர்கள். காவடிகளை, இந்த காவடி என்பது என்னதுன்னா முருகப்பெருமானுக்கு நேர்த்திக்கடனா செலுத்தாங்க. பாருங்க, ராஜகோபுரம். நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி போனோன்னே அந்த ராஜகோபுரத்தோட இது தெரியுது பாருங்க. கோபுரத்தோட அந்த அமைப்பு நம்ம பார்க்க முடியுது. இங்கே பாருங்க, திண்ணைகள்ல எல்லாம் உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் அன்னதான சத்திரங்கள். இங்கே ஃபுல்லாக சத்திரங்கள் தான். சத்திரங்கள்ல அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கு. அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. பக்தர்களுக்காக இந்த அன்னதானத்தை நடத்துகிறாங்க. அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கோம். கடைகள் 2 இருபுறம் கடைகளாக இருக்கு. இப்போ அவங்க தெப்பக்குளம், சரவண பொய்கை தெப்பக்குளத்துக்கு வந்துட்டோம். திருப்பரங்குன்றத்தில் ஒரு சரவண பொய்கை உண்டு. அதுபோல் இங்கே திருத்தணியிலும் ஒரு சரவண பொய்கை உண்டு. அந்த சரவண பொய்கை தான் பார்க்கணும். நடு சென்டரில் ஒரு மண்டபம் உண்டு. இங்கே பாருங்க, ராஜகோபுரத்தோட எழில்மிகு தோற்றம், அழகான அந்த முருகப்பெருமான் ராஜகோபுர தோற்றத்தை பாருங்க. வேல் நடு சென்டரில் இருக்கு பாருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இங்கே பாருங்க, இந்த தெப்பக்குளத்தோட அழகா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இங்கே காவடிகள்லாம் இங்கே கொண்டு வந்து அதாவது அந்த காவடிகளை வெளியூர்ல இருந்து கொண்டு வர்றாங்க இல்லையா? அந்த காவடிகளை கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய தண்ணி, இங்கே பாருங்க ஃபுல்லாக பைப் போட்டிருக்காங்க. அந்த பைப்பில் அவங்களும் குளிச்சுட்டு அந்த காவடியை குளிர்ப்பிச்சு, அதாவது கழுவி அதை கொண்டு சுத்தமாக்கி இங்கே அலங்காரம் பண்ணி அப்படியே மேலே எடுத்துகிட்டு போவாங்க. அந்த இதை தான் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியூர் நடைபயணமாக வந்த பக்தர்கள் இருக்காங்க. வண்டியில் வந்து இங்கே காவடி எடுக்கிறவங்க, ஒவ்வொரு மலையை சுற்றி வந்து காவடி எடுக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த அப்படிப்பட்டவங்கெல்லாம் அந்த பூவெல்லாம் கொண்டு வந்து அதில் பழைய பூவெல்லாம் எடுத்து போட்டு இங்கே காவடியை குளிப்பாட்டி இங்கே வெத்தலை பாக்கு எல்லாம் வாங்கி வச்சு இந்த காவடிக்குள்ளே வச்சு கொண்டு போவாங்க. அது 2 கூடை மாதிரி 2 பக்கம் இருக்கும். அதில் துணி போட்டு மறைச்சி வச்சுருப்பாங்க. இதுதான் காவடிங்க. ஒரு கம்பு இருக்கும். அந்த அது தேக்கால செய்யப்பட்டிருக்காங்க. என்ன மரங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது அந்த மரங்களை செஞ்சு அதில் மணிகள் மாட்டப்பட்டிருக்கும். அந்த மணி சத்தத்தோட கொண்டு போவாங்க. இப்போ அங்கே பாருங்க, இங்கே தெப்போற்சவம் நடக்க போது போல இங்கே தெப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. தெப்போற்சவத்துக்காக தெப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பணி நடந்துக்கு. இங்கே பாருங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக இங்கிட்டு பக்தர்கள் பூரா மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்ட பக்தர்கள், அதாவது குரூப்பாக வர்றாங்க. ஒரு ஊர்லேருந்து மொத்தமாக காவடி எடுக்க நேர்த்திக்கடன் செலுத்த இங்கே வந்துடுறாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த பக்கம் இருக்காங்க. அதேமாதிரி அந்த பக்கம் பாருங்க, அவங்க ஒரு ட்ரெஸ் போட்டு, சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டு அந்த பக்கம் உட்காந்துருக்குறாங்க எல்லாருமே. இங்கே பாருங்க, ராஜகோபுரமும் இப்போ இந்த தெப்பத்தில் இருக்கக்கூடிய மண்டபத்தோட அந்த விமானமும் தெரியுது பாருங்க. எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா?
இந்த மலை எவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மலைக்கு இந்த 2 மலைக்கு இடையில தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த மலையோட தொடர்ச்சியில் சென்று இங்கேருந்து பார்த்தா 2 மலை தெரியும், நடுவில் ராஜகோபுரம் தெரியும். அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இந்த மலையில் சித்தர்கள் வாசம் செய்வதாக சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த பக்கம் வந்து இந்த சிவப்பு கலர் ஆடை அணிந்த பக்தர்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர் வந்து மொத்தமாக சேர்ந்து காவடி எடுத்து முருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துகிறாங்க. நம்ம இந்த திருத்தணிகை மலையில முருகப்பெருமானுடைய பூரண அருள் நிறைய இருக்குன்றாங்க. காவடிகள் வந்துகிட்டே இருக்கு, கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க காவடிகளை. ஒவ்வொருத்தர் வயதானவர்கள், சின்ன குழந்தைங்க, பெரிய ஆளுங்க பாருங்க, ஒரு வயதான தாத்தாலாம் கொண்டு வந்துட்டு இருக்காரு பாருங்க. காவடிகள் இங்க நிறைய இருக்கு. இந்த காவடி பைகள்லாம் அங்க வித்துக்கிட்டு இருக்காங்க. இங்க முருகப்பெருமான் மேல எப்படி இருப்பான்றது கீழே ஒரு படத்துல காமிக்கிறேன் பாருங்க. அந்த படத்தை இது மாதிரி தான் வள்ளி தேவையானோட சேர்ந்து இருப்பார் முருகப்பெருமான். எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க. இது ஒரு படம் வச்சிருக்காங்க. அந்த படத்துல தான் நம்ம பார்க்குறோம். வாங்க அப்படியே இந்த குளத்து வழியே போவோம். நம்ம இப்படியே இந்த வழி தான் கோவிலுக்கு போகணும். கோவிலுக்கு இந்த வழியாக தான் மேலே ஏறணும். காவடிகள் முன்னே செல்லாம் பின்னே சேர்த்து கொண்டே இருப்போம். இங்கே கடைகள் தான் நிறைய இருக்குது. போய் திருமண பக்தர்கள்லாம் காவடியை வந்து கலட்டி அதாவது 2ஐயும் ஒன்றா சேர்த்து கொண்டு வராங்க. இங்கே பாருங்கள், இந்த தெப்பத்தோட அழகும் அந்த மலையோட அழகும் அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த குளத்துக்கரையிலே நம்ம கோயிலுக்கு போயிடலாம். இல்லை கடைகளை பாருங்கள், எவ்வளோ கடைகள் இருக்குன்னு பாருங்கள். நிறைய கடைகள் இருக்குங்க. கடைகள் வந்து என்ன பொருள் வேணுமோ அத்தனை பொருள் வாங்கலாம், அவ்வளோ கடைகள் அங்கே இருக்குது. முருகனுடைய அந்த உருவங்க பொறித்த டாலர் எல்லாமே இங்கே கிடைக்குது. இந்த கீழே கீழே அடிவாரத்தில் வாங்கினா மேலேயும் விற்கிறாங்க. இங்கே பாருங்கள், பூரா அந்த காவடியை வணங்கிட்டு அந்த காவடியை எடுத்துக்கிட்டு மேலே போகிறாங்க எல்லாரும். இங்கே கீழே சூடம் கொளுத்தி அந்த காவடிக்குள்ளே பன்னீர் எல்லாம் வச்சு வெத்தலை பாக்கு எல்லாத்தையும் வச்சு அதை ரெடி சாமி கும்பிட்டுட்டு எடுத்து கொண்டு போவாங்க. பக்தர்கள் மேலே முருகனுக்கு செலுத்துவதற்காக கொண்டு போவாங்க. இப்போ நம்ம முதல்ல அந்த மண்டபத்துக்கு வரோம். ஃபஸ்ட்டு அந்த முதல் மண்டபம் பார்த்துட்டு அதுக்கடுத்து தெப்பத்து குளத்துக்கு அடுத்து ஒரு மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்துக்கு நம்ம வரோம். இப்போ இந்த மண்டபத்தில் பாருங்க, எல்லாரும் முருகப்பெருமானை நோக்கி மேலே பாருங்க, வள்ளி தெய்வம் முருகப்பெருமான் சுதை சிற்பமாக காட்சி கொடுத்துருக்கு. இந்த மண்டபம் கல்லால் செய்யப்பட்ட மண்டபம். இந்த மண்டபத்தை சுற்றி காவடிகள் நிற்கிது. இங்கே வணங்கிட்டு பயணத்தை தொடங்குவதற்காக பக்தர்கள் நிற்கிறாங்க. சூடத்தை கொளுத்தி வணங்கிட்டு பாருங்க, எவ்வளோ சூடம் ஜோதியாக முருகப்பெருமான் காட்சி கொடுத்துருக்காரு பாருங்க. எல்லாரும் அப்படியே மேலே செல்றாங்க. சாமியை கும்பிட்டு வழிபட்டுட்டு நானும் அவங்க கூட பயணம் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பழமையான வீடுகள் நிறைய இருக்குது. பழமையான திண்ணை வச்ச வீடுகள் நிறைய பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள் சைட்லாம் அப்புறம் கடைகள் தான், எல்லாமே கடைகள் இருக்குது. காவடிகளை சுமந்து வர்றாங்க எல்லாரும். அந்த அரோகரான்னு முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிகிட்டே வர்றாங்க. முருகப்பெருமானுடைய கருணை பெருங்கருணை. இங்கே அடுத்து 2வது மண்டபம் வந்துட்டோம். 2வது மண்டபம் வந்தாச்சு. இங்கே படி வந்து அந்த அளவுக்கு ரொம்ப உயரமான படிகள்லாம் கிடையாது. ரொம்ப ஓரளவுக்கு நம்ம நடக்கக்கூடிய சமதளமான படிகள் தான் நிறைய பார்க்க முடியுது. நம்ம ராஜகோபுரம் தெரியுது பாருங்க, அங்கே செல்லணும். அங்கே சென்றுட்டு அப்போ தான் முருகப்பெருமானை வணங்கின அந்த படியோட இங்கே பாருங்க, கீழே கற்பூரம் கொளுத்தி வழிபாடு, படிக்கு படி கற்பூரம் கொளுத்தி வழிபாடும் பண்ணுறாங்க. அடுத்த மண்டபத்துக்கு வந்துட்டோம். நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்தா மஞ்சள் கலர் ட்ரெஸ் உடுத்தி முருகப்பெருமானுக்கு எல்லாரும் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்கு காவடி தூக்கிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்க, இங்கே தான் வனதுர்க்கை அம்மன் திருக்கோவில். இது வெளியே போனால் வனதுர்க்கை அம்மன் கோவில் கூட இதுக்கிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே ராஜகோபுரத்தோட அழகும் பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த மலைக்குள்ள கோபுரம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த பார்க்கறதுக்கு ரொம்ப கண்கோடி வேண்டும். முருகனுக்கு அரோகரா, எவ்வளோ அழகாக காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு பாருங்க முருகப்பெருமானுடைய கோபுரம். கோபுரம் பார்த்தா கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் நம்ம கோபுரத்தை வணங்குறோம். இங்கே பாருங்க, எல்லாம் அந்த மண்டபங்கள் இளைப்பாறு மண்டபங்கள் இடையில இருக்குது. வெயில் இன்னைக்கு தாக்கம் அதிகமாக இருக்குது. வெயில் தாக்கத்தை பொருட்படுத்தாது போயிட்டே தான் இருக்கும். நம்ம போய் முருகப்பெருமானை பார்க்கணும் இல்லையா? நம்ம தான் நடந்து போகிற எல்லாம் காவடியை தூக்கிட்டு வராங்க. காவடி தூக்கிட்டு அரவர கோஷத்தோடு சொல்லிக்கிட்டே எல்லாம் மலை மேலே ஏறுறாங்க. முருகன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பன்னீர் அபிஷேகம் செய்ய என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் அசுரனை வசம் செய்து விட்டு சினம் தணிந்து அந்த கோபம் தணிஞ்சு வந்து உட்கார்ந்த இடம் தான் இந்த திருத்தணிகை மலை. இங்கே இருக்கக்கூடிய சாமி வந்து ரொம்ப உக்ரமாக இருக்கனால அவருக்கு அந்த சாந்தப்படுத்துவதற்காக இந்த பன்னீர் அபிஷேகத்தை செய்கிறாங்க. அதனால தான் பக்தர்கள் பன்னீரை கொண்டு போய் முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்குறாங்க. அந்த காவடி தான் பன்னீர் காவடின்னு சொல்லக்கூடியது. புஷ்ப காவடி, மயில் காவடி, சந்தன காவடி, மச்ச காவடி, அந்த மாதிரி நிறைய காவடிகள் உண்டு. சர்ப்ப காவடி, இப்படி நிறைய காவடிகள் முருகனுக்கு சொல்லி பாட்டில் படிப்பாங்க.
இந்த காவடி சிந்து படிக்கும்போது நிறைய பாட்டுகள் இந்த காவடிகளை பற்றி படிப்பாங்க. இங்கே பாருங்க நிறைய கடைகள் இருக்கு பாருங்க, எவ்வளோ சிலைகள் எல்லாம் பார்க்க முடியுது. படக்கடைகள்லாம் இங்கே நிறைய முருகனுடைய பலவிதமான படங்கள்லாம் இங்கே கிடைக்கிது. விசித்திரமான படங்கள் எப்படின்னா குழந்தை ரூபத்தில் எல்லா படங்களும் இங்கே வாங்கலாம் நம்ம முருகனுடைய படங்களை. இப்போ நம்ம அடுத்த படிக்கு அடுத்த மண்டபம் படி கால் வச்சு போயிட்டே இருக்கும் ஒரு படிக்கு. அதாவது ரொம்ப ஓரளவுக்கு தூக்கி வைக்கணும்னு கூட ஓரளவுக்கு நல்லா சமதளமாக இருக்குது படிகள், ஏறக்கூடியது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று வெயில் தான் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால தான் நடந்து போக கொஞ்சம் சிரமம். இன்னும் ரொம்ப ஹீட்டு சூடு இருக்கு இல்லையா. இப்போ விளையாட்டு பொருட்கள், குழந்தைக்கு விளையாட்டு பொருட்கள்லாம் அந்த கடைகளில் கிடைக்கிது. விபூதி பாக்கெட்டு, இந்த மாதிரி நிறைய இருபுறமும் கடைகள் நிறைய இருக்குது. இந்த பாசி கடைகள், மாலை கடைகள் எல்லாமே இருக்குங்க. விக்கிரகம் என்ன வேணுமோ அங்கே பாருங்க, கற்பூரத்தை ஒருத்தர் கொளுத்தி வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஒவ்வொரு படிகள்லையும் கற்பூரங்கள் கொளுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு, நட்டுக்கு கொளுத்தி வச்சுருக்காங்க பாருங்க. முருகப்பெருமானுடைய திருவுருவ படங்கள்லாம் நிறைய கிடைக்குதுங்க. அதே நடந்து போகிறாங்க. இந்த பக்தர்கள் காவடி செலுத்திய பக்தர்கள் காவடியை கொண்டு வந்து திருப்பி கீழே வராங்க. செலுத்தக்கூடிய பக்தர்கள் மேல் நோக்கி ஏறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முருகனை பார்த்துட்டு வராங்க, நம்ம முருகனை பார்க்க போயிட்டு இருக்கோம். முருகனை பார்க்க மேலே எழுப்பி போயிட்டு இருக்கோம். அதாவது முருகப்பெருமான் ஏன் மலையில் இருக்காரு, அதாவது குறிஞ்சி நில கடவுள் முருகன். குறிஞ்சி மலை சார்ந்த இடங்களில் இருப்பவர், அவருக்கு அங்கே குறிஞ்சி நில தலைவராக விளங்கக்கூடியவர் அந்த முருகப்பெருமான். இங்கே மோர் தானமாக கொடுக்குறாங்க ஒரு மடத்தில். நானும் அந்த மோரை வாங்கி குடிச்சிட்டு எல்லாருக்கும் மோர் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த வெயில் தாக்கம் குறைகிறதுக்காக மோரை கொடுக்குறாங்க. வாங்கி குடிச்சிட்டு மேலே போகலான்னு ரெடியாக இருக்கோம் நாங்கள். பாருங்க மோரை குடிச்சிட்டு அடுத்து பாருங்க அந்த கற்பூரத்தை படி வச்சு கொளுத்திக்கிட்டே வராங்க பாருங்களேன். ஒருத்தர் படியை கொளுத்த, ஒருத்தர் பின்னாடி அந்த கற்பூரத்துக்கு தீ வச்சுக்கிட்டே வர்றாரு. வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. இதில் இன்னொரு வழிபாடு என்னென்னா, இங்கே பாருங்க முருகப்பெருமானும் திருக்குடும்பமாக காட்சி கொடுக்குறாரு பாருங்க. அம்மையப்பனோட அவரோட அண்ணன் விநாயக பெருமானோட காட்சி கொடுக்குறாரு. வாங்க அப்படியே மேலே போவோம் நம்மளும். அந்த கற்பூரத்தை மேலே வச்சுட்டே வர்றாரு பார்த்தீங்களா, எரிய மேலே ஒருத்தர் வச்சுக்கிட்டே வர்றாரு. இது அவங்க வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் முருகப்பெருமானுடைய வேண்டுதல் வச்சிருப்பாங்க. நான் கற்பூரம் வச்சு படி வழிபாடு பண்ணுறேன், என்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றி கொடு முருகா அப்படின்னு இருப்பாங்க. முருகப்பெருமான் தான் கூப்பிட்டா ஓடி வர தெய்வம் இல்லையா, அப்படின்னு நிறைவேற்றிருப்பார். அதுக்கு பிரதிபலனாகத்தான் அந்த முருகப்பெருமானுக்கு திருப்பி அவங்க அந்த கற்பூர வழிபாடை செய்ய. ஒரு சின்ன பையன் காவடி எடுத்துட்டு போறான். என்ன காவடின்னு கேட்டால் பன்னீர் காவடின்னு சொல்றான் பாருங்க. கேட்குறேன் நான், ஏறி போறான் ஒரு குட்டி பையன். அந்த கற்பூர வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை கற்பூரத்தை வச்சுக்கிட்டே போறாங்க ஒருத்தரை. அது பின்னாடி ஒருத்தர் அந்த மெழுகு வத்தி வச்சு தீபம் கொளுத்திக்கிட்டே போறாரு அந்த கற்பூரத்துக்கு. அதையும் வணங்கிக்கிட்டே வராங்க நிறைய பேர். ஆனால் இவ்வளோ இதுலையும் பாருங்க, அந்த இதுலையும் சளைக்காம அந்த வழிபாடை செய்கிறாங்க பாருங்க. அந்த வெயில்லையும் முருகப்பெருமான் அப்போ எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் வளர்த்த கொடுத்துருப்பார் அப்படின்றது இதுக்கே சான்றாக இருக்குது. நம்மளுக்கும் ஏதாவது குறைகள், மனக்குறைகள் இருந்தாலும், அதிகமாக கோவப்படக்கூடிய குழந்தைகள் இருந்தாலும் இந்த திருத்தணி முருகன் வழிபட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு கோபம் குறையும். இது நாங்கள் கண்ட உண்மை. ஏன்னா எங்கள் குழந்தைகள்லாம் அந்த மாதிரி கோவப்படக்கூடிய குழந்தைகள்லாம் கொண்டு இங்கே வழிபாடு பண்ணவே இப்போ கோபம் குறைஞ்சி படிப்பு நல்லா படிப்பாங்க. அப்படி படிப்பை அறலக்கூடியதான் முருகப்பெருமான். வேர்த்து கொட்டுது எனக்கு. ஏன்னா ஏற முடியாது, அந்த வெயில் நல்லா உச்சி வெயிலுக்கு ஏறுறோம். 12 மணி அந்த 12 மணிக்கு மேலே ஏறும்போது எப்படி இருக்கும் தெரியும் உங்களுக்கு. மேலே ஏற அப்படி நம்மளுக்கு அந்த வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது. அந்த காவடிகள் மேலே அதுல நிறைய நடந்து போறவங்க, வேகமாக நடந்து போறவங்க, அந்த முருகப்பெருமான் அருளோட நடந்து போறவங்கள வேகமாக நடந்து ஓடிடுறாங்க. வேகமா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. பக்தர்கள் கூட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூடுது. பக்தர்கள் கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. இந்த கிருத்திகை திருநாள்ல முருகனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அந்த கிருத்திகை திருநாள் அவதரிச்ச நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். அதில் அவர் வழிபடுவது, முருகனை வழிபடுவது ரொம்ப சிறப்பான செயல். அப்படிதான் இன்னைக்கு வழிபாடு பண்ண வந்திருக்கோம். இதில் பாருங்க, இந்த மஞ்சள் படிக்கப்படி மஞ்சள் பூசி, அந்த படி பூஜைன்னு சொல்லுவாங்க இல்லையா, மஞ்சள் குங்குமம் பூசி அதையும் ஒரு அம்மாவும் இன்னொரு அம்மாவும் செஞ்சுட்டு போகிறாங்க. இதுவும் அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறின பிறகு இந்த படி பூஜையும் பண்ணுவாங்க. படி பூஜை என்பது இந்த படி என்பது ஒருத்தருமே அடி மேலே அடி வச்சு போகிறதா படி மேலே அப்படியே அடி வச்சு நடந்து போகிறாங்க இல்லையா. முருகப்பெருமானுடைய இப்படி படிகளை நம்ம ஏறி போய் அவரை கண்ணார கண்டமானால் நம்ம வாழ்க்கை உயரும். அதுக்காகத்தான் இந்த முருகப்பெருமான் மலையில வாசம் செய்கிறார். அதுக்கு நம்ம செலுத்தவர்கள் அல்ல, முருகப்பெருமான் அருளோடு நம்ம அவன் அருளாலே அவன்தாள் வணங்கின்னு மாணிக்க வாசகர் பெருமான் சொல்லுவார்.
அதுபோல அவங்க அருள் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி செயல அவ்வளோ தூரம் ஏறி வந்து அவங்களை வணங்க முடியாது. எல்லாருக்கும் இந்த குடுப்பனை கிடைக்காது. எத்தனையோ பேர் திருத்தணி வரமாட்டாதவங்களும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட வீடியோ பாருங்க, பார்த்துட்டு கண்டிப்பா வாங்க. இது பாவாடை பிள்ளையார் கோவில்னு சொல்லுவாங்க. பாவாடை பிள்ளையார் கோவில் வந்துட்டோம். இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரத்துல போனா முருகப்பெருமான் ஆலயத்தை அடைஞ்சிடலாங்க. இதுதான் பாவாடை பிள்ளையார் ஆலயம். இங்க எல்லாரும் வந்து வழிபாடு பண்றாங்க. காவடி இறக்கி வச்சு இங்க சாமியை கும்பிட்டு முருகனுடைய அண்ணனான விநாயகர் பெருமானை வணங்கிட்டு மேலே போறாங்க. எல்லாரும் போறாங்க. இறங்குறவங்க இறங்கிக்கிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க, மயில் இறகுகளை பாருங்க எவ்வளவு அழகா. முருகப்பெருமான் வாகனமான மயில். மயில்ல தான் முருகப்பெருமான் வாகனம். இங்க பாருங்க, அந்த மயிலோட இறகோட இதாக பாருங்க, அழகா இருக்கு பார்த்தீங்களா. இந்த மயில் இறகு மருந்தாக கூட பயன்படும். சில குழந்தைகளுக்கு வயிற்று பிரச்சனை ஏற்பட்டா இதை விளக்கு ஏற்றி சுற்று அதை சாம்பலாக்கி அதை தேனில் குழச்சி கொடுத்தாங்கன்னா வயிற்று பிரச்சனை உப்புசம் நீங்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ குணம் உடையதான் அந்த மயில் இறகு. அந்த கீழ்ப்பகுதி, மயிலோட கீழ்ப்பகுதி. பாவாடை பிள்ளையாரை வணங்குவோம். அதுக்கடுத்து ஒரு அம்மன் இருக்காங்க, அவங்களையும் வணங்கிட்டு நம்ம போகலாம் வாங்க. எனக்கு கொஞ்சம் இலைப்பாறனால உட்காந்துட்டு மேலே போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். உள்ள ஒரு அம்மன் இருக்காங்க, அற்புதமாக காட்சி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன குட்டியாக ஒரு அம்மன் இருக்காங்க. இங்கே பாருங்க, நான் உட்காந்துட்டு அப்புறம் எந்திரிச்சு போகலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இங்கே என்னால் கொஞ்சம் அவ்வளோ தூரம் மேலே வெயில் தாக்கம் ரொம்ப இருக்குது. அதனால் உட்காந்துட்டு நடந்து போகன்ட்டு உட்காந்துருக்கேன். இந்த இடம் வந்து நல்ல மரங்கள் சூழ்ந்து நல்லா குழுப்பாக இருக்குது. இங்கே பாருங்க, தொட்டிலாம் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த தொட்டிலாம் முருகப்பெருமானுடைய குழந்தை இல்லாதவர், திருமணமாகாதவர்கள் வந்து இங்கே வேண்டுனாங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுவார். திருமணமாகாதவங்க அந்த மஞ்சள் கயிறு கட்டியிருக்காங்க, குழந்தையெல்லாம் தொட்டி கட்டியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து ஒரு நம்ம நம்பிக்கை, மத நம்பிக்கைன்னு வழிபாடு தான் அது. பாருங்க, எல்லா குழந்தைகள்லாம் எவ்வளோ ஒரு சின்ன சின்ன குழந்தைகள்லாம் ஏறி போகுது பாருங்க. குட்டி குட்டி குழந்தைங்களாம் எவ்வளோ ஒரு 5 வயசு 6 வயசு தான் இருக்கு. எல்லாரும் அரோகரான்னு தான் போறாங்க. முருகனுக்கு அரோகரான்றாங்க. கண்டிப்பா அந்த குழந்தைகள்லாம் முருகன் மேல பக்தி வச்சு வராங்க பாத்தீங்களா. இந்த சின்ன வயசுலயே வர்ற பக்தி தான் பெருசானாலும் அந்த பக்தி இருந்தா கண்டிப்பா அந்த குழந்தைகளை ஒழுக்க நெறியோட நல்லா வாழுவாங்க. அதனாலதான் அந்த சின்ன வயசுல ஆன்மீகத்துல ஈடுபடுத்துறாங்க, நம்ம முன்னோர்கள் ஈடுபடுத்துறாங்க. நம்மளும் வந்து ஆன்மீகத்தை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆன்மீகம் இருந்தால் குழந்தைகளுடைய மனம் மேம்படும், அவங்களுடைய எப்படி சொல்ற எண்ணங்கள் மாறும், நல்ல எண்ணங்கள் அவங்களுக்கு பிறக்கும். ஆலயத்துக்கு ஒவ்வொரு ஆலயத்துக்கு சென்று வரும்போது ஞானம் கிடைக்கும் குழந்தைகளுக்கு, படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. அது போல அந்த முருகப்பெருமான் ஆலயத்துக்கு கூட்டி போனோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெளிவு கிடைச்சு நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு சின்ன குழந்தைகள்லாம் எப்படி நடந்து போகுது பாருங்க. சின்ன சின்ன குழந்தைகள்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க, எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. முருகப்பெருமானுடைய பெருங்கருணையே பெருங்கருணை தான். இங்க ஒரு முனிவர், ஒரு முதியவர் உட்காந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்துக்கும். இங்க பாருங்க, காவடியில அந்த சுத்தப்பட்டிருக்க பூவும் அந்த காவடி மணியும், ஒவ்வொரு காவடிக்கும் ஒவ்வொரு விதமான அலங்காரம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு சின்ன பையன், ஒரு தம்பி, ஒரு குட்டி பையன் இப்படி காவடி எடுத்து வந்திருக்கான் பாருங்க. இந்த காவடி யாரெல்லாம் எடுக்கணும், அவங்களுக்கு எல்லாம் பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் எல்லாரும் காவடி எடுக்க முடியும். ஆமா, அந்த மாதிரிதான் முருகப்பெருமான அருள் இருக்கு உங்களுக்கு. அதனால காவடியை சுமந்து போறாங்க. இந்த மலை, அந்த சித்தர்கள் வாசம் செய்யக்கூடிய மலையை பாருங்க. இங்க வந்து முருகப்பெருமானுக்கு அகத்தியரும் அருணகிரிநாதர் அந்த பாம்பன் சுவாமிகள் இவங்கெல்லாம் திருப்புகழ் படிச்சிருக்காங்க இந்த கோவில்ல வந்து, இந்த திருத்தணிகை மலையில. இது ரெண்டாவது, இங்க இருக்க முருகன் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா அகத்தியர் தான் இங்க நிறுவி இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. அகத்திய பெருமான் வந்து சிவபெருமானையும் கடவுள அவருடைய தலைவனாக கொண்டவர், முருகனையும் தலைவனாக கொண்டவர். அவரு இந்த ராஜகோபுர பணி நடந்துகிட்டு இருக்கு. ராஜகோபுரம் இருந்து எடுத்துட்டு இப்ப பெரிய ராஜகோபுரமா கட்டியிருக்காங்க. நல்ல உயரமாகவும் ரொம்ப இதாக கட்டியிருக்காங்க. இனி வந்து அதை வந்து கும்பாபிஷேகத்துக்காக ரெடி பண்றாங்க. இதுல இருந்து உள்ள பாலம், அதாவது தொடுப்பு அந்த மலையில இருக்கனால பாலம் கட்டி அதில் இணைக்காம வச்சிருக்காங்க. இணைச்சாங்கன்னா நம்ம ராஜகோபுரத்து வழியா போகலாம். இப்ப அந்த சைடா இருக்கு 2 வழியா விட்டுருக்காங்க. அதெல்லாம் ஏறுறதுக்கு ஒரு இறங்குறதுக்கு ஒரு படியும் விட்டுருக்காங்க. அந்த வழி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியில தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இறைவனுடைய பெருங்கருணை, முருகப்பெருமானுடைய பெருங்கருணை இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் வர முடியும். முருகப்பெருமான விபூதியை பாருங்க. இந்த விபூதிக்கே ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. முடிசாண்ட மன்னவரும் கடைசியில் பிடிசாம்பலாவர், அப்படிதான். அதுதான் விபூதியோட தத்துவம். அப்படிதான் விபூதியை நம்ம டெய்லி அணிந்து வந்தோம்னால் நம்மளுடைய வாழ்க்கை மேம்படும், நம்மளுடைய முக அமைப்பு மாறும்னு கூட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. விபூதி டெய்லி விபூதி இல்லாத முகம் பார்க்கறதுக்கு இதா இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, பிரம்மாவுடைய சிற்பத்தை நம்ம பார்க்குறோம் கோபுரத்துல.
பிரம்மாவுடைய சிற்பம் இங்க இருக்கு. இங்க இருக்க ஒவ்வொரு சிற்பங்களும் எப்படி எப்படி தெரியுது பாத்தீங்களா? மேல அதெல்லாம் அழகாக அந்த ராஜகோபுரம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோபுரத்தை பார்ப்பது என்னன்னா கோடி புண்ணியத்தை கொண்டு நம்ம தரக்கூடியது. கோவிலுக்கு போக முடியாதவங்களுக்கு இந்த கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணுவாங்க தூரத்துல இருந்து. அப்படிதான் முன்னோர்கள் வந்து பெரிய பெரிய ஆலயங்கள்ல இந்த கோபுரங்களை கட்டி வச்சாங்க. அப்படிதான் அந்த கோபுரத்தை பார்க்குறாங்க. பாருங்க, புறம் காவடிகள் வந்து மலையை நோக்கி விரைவாக பயணம் செஞ்சுக்கிட்டு அந்த மணியோட சத்தத்தோட போயிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆமா, ரொம்ப அற்புதம், அருமை. இங்க பாருங்க நிறைய கடைகள் இருக்கு. இங்க பாருங்க இந்த கழுத்துல போடக்கூடிய அந்த முருகனுடைய அந்த உருவம் பொறித்த ஓம் உருவம் பொறித்த டாலர்கள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு அந்த டாலர்கள். ஓம் முருகான்னு போட்டிருக்கு. இந்த இந்த படம் போட்ட டாலர்களும் நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இங்க கிடைக்குது, வாங்கலாம். நமக்கு தேவைக்கு என்ன தேவைப்படுதோ அத்தனையும் வாங்கலாம். இந்த படியெல்லாம் மஞ்சள் மஞ்சளா இருக்கு பார்த்தீங்களா? பூரா மஞ்சளும் குங்குமம் வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டே போறாங்க. வெயில், பயங்கரமான வெயில். அந்த வெயில் உள்ளதான் நான் நடந்து போயிட்டு இருக்கேன். ஏன்னா முருகன் வந்து முருகனை காணணும்னா நம்ம கஷ்டப்பட்டதான் அவரை போய் பார்க்க முடியும். நம்ம அவர்கிட்ட போயிட்டோம்னா அவர் கரத்தை பிடிச்சோம்னா நம்மளுக்கு துன்பத்தை துடைக்கக்கூடியவர் முருகப்பெருமான். முருகப்பெருமான் வழிபாடு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முருகனுடைய குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்ப எங்கெல்லாம் சின்ன சின்ன மலை இருக்கும் அங்கெல்லாம் முருகன் கோவில் நிறைய பார்க்கலாம். அதுல பிரசித்தி பெற்ற கோயில்கள் நிறைய இருக்கு. அதுல முக்கியமான அந்த ஆறுபடை வீடு, அறுபடை வீடுக்கு தரிசனம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு. முதல் படையாம் திருப்பரங்குன்றம், இரண்டாவது படையாம் திருச்செந்தூர், மூன்றாவது படையாம் பழனி, நான்காவது படையாம் சுவாமிமலை, அஞ்சாவது படையாம் திருத்தணி, ஆறாவது படையாம் பழமுதிர்சோலை. அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு என்னன்னா, மதுரைக்கு ரொம்ப சிறப்பு உண்டு. மதுரையில தான் 2 படைகள் உண்டு. முதலும் முடிவும் மதுரையிலே முருகன் முடிச்சிருக்காரு. அதுபோக சிறந்த முருகர் தலங்கள் நிறைய இருக்கு. இரண்டாவது படையான பழனி மலையில வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது படை வந்து திருச்செந்தூர். பழனி சொல்லி மாற்றி சொல்லியிருக்கேன். திருச்செந்தூர் தான் இரண்டாவது படை. மூன்றாவது படை பழனி, நான்காவது படை சுவாமிமலை, ஐந்தாவது படை வந்து திருத்தணிகை மலை, ஆறாவது படை பழமுதிர்சோலை. 6 படையும் தான் முக்கியமா சொல்லுவாங்க. இங்க பாருங்க எவ்வளவு காவடிகள் நிக்குது பாருங்க. ஒரு 1000 காவடிகள் முருகனை அணிவகுத்து நிக்குது. அந்த அபிஷேகத்துக்கு கொண்டு வந்திருக்க அந்த பன்னீர் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. வரிசையாக அந்த காவடி சுமந்து வந்த பக்தர்கள் வரிசையா தோல்ல வச்சுக்கிட்டு சுமந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த காவடிகளை. சில பேர் நான் இடையில வரும்போதே பார்த்துக்கிட்டே வந்து நிறைய பேர் நடந்து வந்து முருகனுக்கு காவடி செலுத்துறாங்க. நிறைய பேர்த்த பார்த்தேன், நான் வரும்போது பார்த்துருக்கேன். ஏகப்பட்ட பேர் வந்து நடந்து வந்து செலுத்திட்டு இருக்காங்க முருகனுக்கு. அவங்களாம் எத்தனையோ 1 வாரம் 4 நாள் 5 நாள் நடந்து ரொம்ப தூரமா சென்னையிலேருந்து வந்தவங்க நிறைய பேர்த்த நம்ம கேட்டு வந்தோம். இடையில வரும்போது பேசிட்டே வந்தோம் அவங்ககிட்ட. அப்போ அவங்களாம் சொன்னாங்க சென்னையிலேருந்து நாங்கள் வர்றோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி தூரத்தில் இருந்து மயில் காவடி இங்கே பாருங்க அந்த நடனம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே ஒரு வேல், பயங்கரமான ஒரு வேல் இருந்து பார்த்துருப்பீங்க. அந்த வேல் வந்து முருகனுக்கு செலுத்துவதற்காக கொண்டு வராங்க. இங்கே பாருங்க மயில் காவடி நடந்துட்டு இருக்கு. மயில் காவடியோட அந்த இசைக்கு ஏற்ப அந்த மயில் காவடி வச்சிருக்கவர் நடனம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு பாருங்க. இந்த மாதிரி முருகப்பெருமான ஆடித்தான் இது பண்ணணும். இந்த வெங்காயத்தால் செய்யப்பட்ட வேலை பாருங்க எவ்வளவு அழகாக இருக்கு பாத்தீங்களா? முருகனுடைய கையில் இருக்கிறது அந்த கூர்மையான ஆயுதம் வேல். அந்த வேலை கொஞ்சம் தான் சம்ஹாரம் செய்த மூர்த்தி தான் முருகப்பெருமான். எவ்வளவு எங்கெல்லாம் தீமை நடக்குதோ அங்கெல்லாம் சம்ஹாரம் செய்து விடுவார் அப்படி நம்பிக்கையோட தான் இன்னைக்கு முருகப்பெருமான வழிபாடு பண்றாங்க. அங்க பாருங்க அந்த நடனத்தை பாருங்க எவ்வளவு அழகாக இருக்கு பாத்தீங்களா? முருகனுடைய அந்த காவடி ஆட்டமே வேற. இங்க பாருங்க எவ்வளவு காவடிகள், பார்க்கவே பிரமிப்பாக வியப்பாக இருக்கு. ஏன்னா நான் வந்து இந்த 5ஆம் படை வீடான திருத்தணிக்கு ரொம்ப வரணும்னு என்னால் வர முடியாம போயிடுச்சு. இப்போதான் எனக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சு நான் வந்திருக்கேன். ஏன்னா முருகப்பெருமன் எப்போ அழைப்பார் அப்பதான் நம்ம வர முடியும். இங்க பாருங்களேன், இங்க ஒருத்தர் நடனம் ஆடுறாங்க பாத்தீங்களா? இங்க பாருங்க தேசிய கொடி கூட கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. சுதந்திரம் நேற்று இல்லையா, அதனால தேசிய கொடி கூட இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த காவடியில கட்டி கொண்டு வந்திருக்காங்க. இங்க மேலதாளங்கள் ஆடல் பாடலோட அந்த காவடிகள் அந்த திருத்தணிகை மலையை சுத்தி வருது. இந்த கோவில் வந்து வட்ட வடிவில் அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமானுடைய ஆலயம் வந்து வட்ட வடிவில் பழனி மலை மாதிரி அமைஞ்சிருக்கு. பழனி மலையோட இங்க இடம் நல்லாவே தாராளமா இருக்கு. இங்க நிறைய எப்படி சொல்றதுன்னா அங்க இந்த பகுதியை பாருங்களேன் எவ்வளவு அழகா அந்த நடனம் ஆடுறாங்க பார்த்தீங்களா? காவடி கொண்டு வந்தவங்க முருகப்பெருமான் இங்க வந்து அவங்களே மறந்து தன்னை மறந்து அந்த நடனத்தை ஆடி முருகப்பெருமான் வழிபட்டு போறாங்க. எத்தனை கவலைகள் இருந்தாலும் இந்த மாதிரி ஆலயத்துக்கு வரும்போது நம்மளுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கிறது. அதுல குறிப்பாக முருகப்பெருமான் வந்து எளிமையான தெய்வம், வேண்டும் வரங்களை தருபவர். ஒன்றுமே இல்லைன்னா வெறுதான் வந்து கூட வணங்கிட்டு போகலாம்.
அப்புறம் கோபுரம் மேல இருந்து கோபுரத்தோட அழகு, அந்த பக்கம் இருக்க மலையோட அழகு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா. இங்க இருக்கிற பக்தர்களோட கூட்டமும் வெயிலை பொருட்படுத்தாத முருகப்பெருமான் நம்மளுக்கு அருளை புரிவார் என்ற நம்பிக்கையோடு வழிபாடு பண்ண வந்த எத்தனையோ ஆயிரம் பக்தர்கள் வந்து இங்க வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. காவடி சுமந்து வர்றாங்க. எவ்வளவு அற்புதமான இடத்துல நம்ம இருக்கோம் பாத்தீங்களா. இந்த இப்ப திருத்தணியோட முதல் அந்த முழு பகுதியும் இங்க மேல இருந்து நம்ம பார்க்க வேண்டிய நல்ல ஒரு வியூ பாயிண்ட். இங்க திருப்பணிகள் நடக்கிறதுனால இந்த பக்கம் வண்டி வர வழியெல்லாம் அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த பக்கம் தான் வண்டி வரணும். நம்ம அடுத்த வருஷம் வரும்போது நம்ம நல்லா இந்த பக்கம் பாதையெல்லாம் நல்லா ஆயிரும். திருத்தணியோட நகரத்தை பாருங்க. அதே மாதிரி இந்த ராஜகோபுரத்தோடைய அமைப்பு இங்க இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக சூப்பர் அற்புதமாக இருக்கு. நானும் ஒரு ஓரத்தில் நின்று அந்த நடனத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த நடனம் புரிஞ்சுக்கிட்டே போறாங்க இல்லையா. இந்த காவடிகளை பார்க்க வியப்பாக தான் இருக்கு நம்மளுக்கு. காவடி அந்த செலுத்தின பக்தர்கள் காவடி ரெண்டா ஒன்னாக்கி கொண்டு வராங்க. புதுசா செலுத்த போறவங்க ரெண்டு பக்கம் பிடிச்சிட்டு சாமி வரிசையில் நிற்கிறாங்க. கூட்டம் பயங்கரமான கூட்டம் இன்னைக்கு. இந்த கிருத்திகை ஆடி மாசம் வரக்கூடிய கடைசி கிருத்திகை. அது இது வழியா தான் மேலே போகணும். மேலே போய் தான் சாமியை முருகனை வழிபடணும். இப்படி அழகா அமைச்சிருக்காங்க பாருங்க. சுத்தி ரவுண்டா இந்த கோவிலை பார்க்கவே வியப்பா இருக்கு. ஆகாசத்துல இருக்கிறது போல நம்மளுக்கு தெரியுது. சுத்தி மலைகள், இந்த பக்கம் மலை இந்த பக்கம் மலை. சென்ட்ரல்ல கோவில் இருக்கு. முருகனுடைய ஆலயம் வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம் தான் இந்த திருத்தணிகை மலைன்னு சொல்லக்கூடிய திருத்தணி. இந்த பலிபீடத்தை பாருங்க. முருகனுக்கு பலிபீடம் அங்கங்க மூளைக்கு பலிபீடம் வச்சிருக்காங்க. மேல பாருங்க முருகா என்ற எழுத்து அப்படியே தெரியுது பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு அன்னைக்கு நம்மளுக்கு வாழ்வியல ஒரு பொன்னாள் தான் சொல்லணும். இந்த மலையை பாருங்க. இந்த எனக்கு அண்ணா ஆச்சரியம்னா இந்த மலையில வந்து பாறைகளா இருக்கும் பார்த்தா கல் குவியலா தான் இருக்கு. இந்த மலை பெரும் சின்ன சின்ன கல்லா குவிஞ்சு கிடக்குற மாதிரி இருக்கு. ஆனா பெரும் பாறைகளை காணும். இந்த மலை ரொம்ப பழமையான மலைன்றாங்க. அப்படியே கோபுரத்தை பாருங்க. கோபுரம், இங்க கோவில். நம்ம இப்போ லைன்ல நின்று தான் உள்ள போகணும். லைன் எங்கே கம்மியா இருக்க கூட்டம் அங்க போய் நின்று போலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க இதுதான் உள்கோபுரம். இப்போ பாருங்க பூரா காவடி தூக்கிக்கிட்டு எல்லாரும் அந்த காவடியை வச்சு நடனம் ஆடுறவங்க ஆடுறாங்க. கோவிலுக்கு வந்த பக்தர்களும் சேர்ந்து அவங்க கூட ஆடுறாங்க. அந்த காவடி கொண்டு போறதே ஒரு அழகு. அதுல அந்த நடனம் புரிஞ்ச சிவனுக்கு எப்படி நம்ம தாண்டவம் ஆடி போவாங்க அந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு நல்ல ஒரு அவர் மனசுல எல்லா கவலைகளையும் விட்டுட்டு ஒரு சிறந்த ஆட்டம், அது கும்மி ஆட்டம் இருக்கும், காவடி ஆட்டம், இந்த மாதிரி ஆட்டங்களை ஆடிதான் முருகனுக்கு போவாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான, அதை பாருங்க எவ்வளவு அழகா ஆடுறாங்க பாருங்க. ஒரே மாதிரி ஸ்டெப்பு போடுறாங்க பாத்தீங்களா. இங்க பாருங்க எல்லாரும் அந்த நடனத்தை ஆடிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. அழகா அந்த இசைக்கேற்ப ஆடுறாங்க எல்லாரும். முருகப்பெருமானுக்கு அரோகரா, பள்ளிமணவாளனுக்கு அரோகரா. எல்லாரும் அரோகர கோஷமும் அந்த ஆட்டமும் ஆடிட்டு வராங்க. நம்மளும் சாமியை வழிபட்டுட்டு இவருக்கு மயில் அந்த இறகளா வித்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. மயில் இறகளா வித்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய மயில் இறகுகள் விற்பனை செய்கிறாங்க. முருகனுடைய அந்த பேர் இங்கே பாருங்க. அந்த முருகனுடைய திருத்தணி முருகனுடைய பேர் அதில் போடப்பட்டிருக்கு. இங்கே பாருங்க எல்லாரும் வந்து காவடியை தூக்கி இந்த பக்கம் லைன்ல இந்த அதாவது 4 வழிகளாக பிரிச்சு விட்டுருக்காங்க. 4 வழிகள் இருக்கு. அது ஒவ்வொரு வழியிலையும் ஒவ்வொரு கூட்டம் இருக்கு. இப்போ நான் 2வது வழிக்கு வந்துட்டு அங்கேயும் கூட்டம் வந்து, இப்போ 2வது வழிக்கு வந்து இங்கேயும் கூட்டமா இருக்கு. இங்கேயும் கூட்டமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நல்லா தமிழக அரசா காவல்துறை அவர்கள் நல்லா செயல்பட்டு ஒவ்வொரு வழிகளும் பிரிச்சு கரெக்டா அனுப்பிட்டு இருக்காங்க. நாங்களும் அந்த வழியா போகலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வழியா பிரிச்சு விட்டாங்க. அதை காவடி கொண்டு வரவங்க ஒரு வழி, காவடி கொண்டு வராத சிறப்பா வேற வழியா போகலாம். நம்ம சாமி வழிபடுறதுக்கு போகலாம். ஏன்னா நடந்து வரவங்களுக்கு ஒரு வழி விடுறாங்க. அந்த மாதிரி நல்லா வழி விடுறாங்க. இந்த இடத்துல வந்து காவடியை கொண்டு வந்து சாமி கிட்ட வழிபட்டுட்டு தான் மேலே கொண்டு போறாங்க. அதனால கற்பூரம் கொளுத்திருக்காங்க பாருங்க. கற்பூரம் கொளுத்தி இங்கே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு நேரம் சுவாமியோட சந்நிதி இருக்கு. இங்கதான் நிறைய கூட்டம் இப்போ நிறைய இருக்காங்க. அந்த காவடி கூடையை பாருங்க. இந்த கூடையில தான் பன்னீர் வச்சு கொண்டு வருவாங்க. அப்படியே நம்ம வழிபாட்டு நம்மளும் வழிபாடுவாங்க பாருங்க. அவருடைய பேர் இங்க பொறிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருத்தணி. அற்புதமான இங்க வந்து அசுரர்களை வதம் செய்த சுப்பிரமணிய சுவாமி இங்க வந்து சினம் தணிந்த இடம்தான் இந்த திருத்தணிகை மலை. இப்ப பாக்குறது வாகன மண்டபம். வாகனம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சுவாமி வந்து புறப்பாடாகிறது வாகனங்கள் இருக்கும் இல்லையா. யாழி வாகனம், அன்ன வாகனம்,
மயில் வாகனம் இந்த மாதிரி வாகனங்கள் உள்ள யானை வாகனம் இப்படி வாகனங்கள் வைக்கக்கூடிய மண்டபம் தான் அந்த மண்டபம். அது கற்களாலான மண்டபம், ரொம்ப பழமையான மண்டபம். இந்த மண்டபத்தில் இதெல்லாம் உள்ளதான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வாகனங்களை வச்சு பாதுகாக்கிறாங்க. என்னைக்கெல்லாம் சுவாமி புறப்பாடாகிறாரோ அது இன்னைக்கு சுற்றி வருவார். மேலே தேரோட்டம் நடத்துவாங்க போல, மேலே ஒரு சின்ன தேரும் மேலே இருக்குது, அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, அவருடைய விமானம் தெரியுது பார்த்தீங்களா. பக்தர்கள் அங்கங்கேயே வெயிலுக்கு இங்கே உட்காந்துருக்காங்க, மண்டபத்துலேயும் அந்த பந்தல்கள்லேயும் உட்காந்துருக்குறாங்க. நம்மளும் வணங்கிட்டு அப்படியே அவர் போகிறாங்க. பாருங்கள் எவ்வளோ நாங்கள் லைனுக்கு வந்துட்டோம். இப்போது லைனில் தான் நிற்கிறேன். அந்த காவடி கூடத்தில் நானும் ஒரு ஓரமாக போய் நின்றுட்டுருக்கோம். ஏன்னா எல்லா பக்கமும் காவடி, 4 பக்கமும் காவடிகளை விடவுடனே எங்கேயுமே போக முடியல. அதனால் நாங்கள் இந்த வழியில் உள்ளே போய் சாமியை கும்பிடலான்னு உள்ளே வந்திருக்கோம். எவ்வளோ காவடிகள் இருக்குது பாருங்க. காவடிக்கு நிறைய காவடிகள் போயிட்டே இருக்கு. முருகப்பெருமானுங்க அதோட அந்த காவடிகளை கொண்டு வரவங்க பக்தி பரவசத்தோடு ஆடி வருவதும் நிறைய பேர் ஆடி வராங்க. அப்படி ஒரு காட்சி தான் அங்கே பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் வெளியில் உள்ள லைனில் நிற்கிற வெளியில் ஆடி போகிறாங்க. அது தேர் கூட அங்கே நிற்கிது பார்த்தீங்களா, தான் தேர். அதை துணி போட்டு முடி வச்சுருக்காங்க. இங்கே உத்திரத்துக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும், பூசத்துக்கும் சிறப்பாக இருக்கும். கிருத்திகைக்கும் இந்த கோவில் ரொம்ப சிறப்பான கோவில் தான் அந்த திருத்தணிகை மலை. நம்மளுக்கே அடிக்கடி நிறைய கோவங்கள் ஏற்படும். அந்த கோவங்கள்லாம் மாற்றோம்னா கண்டிப்பாக அந்த மலையை இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாட்டு போனோம்னா அந்த கோவங்கள் கொஞ்சம் சினம் தனியும். நமக்கு கோபத்தை குறைக்கக்கூடிய தன்மை ஆண்டவா எனக்கு கொடு முருகா அப்படின்னு கேட்டு போனோம்னா முருகப்பெருமானை கொடுத்துருவார் கண்டிப்பாக. நம்ம அந்த சில இதில் சில இதில் எப்படின்னா எரிச்சலா கோபமாலாம் பேசுவோம். அப்படிப்பட்டவங்கலாம் இங்கே வழிபாடு பண்ணுங்க, கண்டிப்பாக அதை மாற்றக்கூடிய முருகப்பெருமான். அதனால நம்மளுக்கு நிறைய கெட்ட பேர்கள்லாம் ஏற்படும். அதை மாற்றி நல்ல ஒரு வழியை காமிக்கக்கூடிய முருகப்பெருமான். அப்படி நம்மளும் ஒவ்வொரு ஏதாவது வேண்டுதல் வச்சு காவடி எடுக்கணும்னா எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேயே காவடிக்கான பொருட்கள்லாம் கிடைக்கிது, காவடி எடுத்துக்கலாம். எடுத்து முருகனுக்கு செலுத்துறது ரொம்ப சிறப்பு தான். எவ்வளோ காவடிகள் பாருங்களேன். காவடி கொண்டு வரவங்க தான் அதிகம், காவடி இல்லாதவங்களும் கம்மி தான் சொல்லுவேன். அவ்வளோ பேர் காவடி தூக்கிட்டு வந்திருக்காங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆளுங்க, வயசானவங்க எல்லாரும் காவடி கொண்டு வராங்க. ஒவ்வொருத்தையும் கேட்டால் 10 வருஷம் 15 வருஷம் அப்படி மாறாமல் காவடி கொண்டு வரவங்க கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த செயல் காவடி எடுக்கிறது ஒரு பெரிய சிறப்பான செயல். நம்ம பழனியில் பார்க்குறது மயில் காவடி மட்டும்தான் அங்கே பார்த்துருக்கோம். இங்கே நம்ம பார்க்குற காவடி வித்தியாசமாக இருக்குது. அந்த காவடியோட அந்த கொண்டு வர கம்பை பாருங்களேன், வேல் மாதிரியே செதுக்கி அதில் மணிகளை தொங்க விட்டுருக்காங்க பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இதை செஞ்சு கொண்டு வராங்க. அந்த காவடியில் புஷ்ப காவடி கொண்டு வராங்க, பூக்கள் நிறைய வச்சு கொண்டு வராங்க. பன்னீர் காவடி தான் அதிகம் கொண்டு வராங்க, பன்னீர் காவடி. பாருங்க, அதான் மணிகள், அந்த மணிகளோட சத்தம் தான் நல்லா இருக்கு. அதுலேயே நம்மள முருகனுக்கு அரோகரா. அற்புதமான நம்ம முருகனுடைய ஆலயத்தில் நம்ம இன்னைக்கு என்ன பேர் பெற்றோமோ, இன்னைக்கு இவ்வளோ காவடிகளை பார்த்து இந்த கிருத்திகை நாளில் முருகனை வழிபட்டு நம்மளுக்கு முருகனுடைய பூர்வ நாள் கண்டிப்பாக கிடைக்குன்ற நம்பிக்கையோடு தான் நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் திருத்தணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் முருகனை வழிபட்டு அவருக்கு பன்னீர், நம்ம காவடி எடுக்கணும்னா பன்னீரை வாங்கி கொடுத்து அபிஷேகமாக பண்ணுங்க. ரொம்ப நல்ல சிறப்பு. அப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலம் தான் திருத்தணிகை மலைன்னு சொல்லக்கூடிய திருத்தணி. மணியை பாருங்க, பித்தளையில் செஞ்சு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்விலும் இதை பார்க்கக்கூடிய வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து பக்தர்களுடைய வாழ்விலும் முருகன் அருளை வாரி வழங்கட்டும். மேல் பகுதியை பாருங்க, இதுதான் மேல் பகுதி. மேலே உள்ளதான் போனோம். அந்த மணியை பாருங்க. இப்போ நான் உள்ளே வந்துட்டோம். உள்ளே உற்சவமூர்த்தி கிட்ட உள்ள பார்க்க வந்திருக்கோம். உற்சவமூர்த்தியை பார்த்தது, ஏன்னா மூலவரை எடுக்க முடியாது, உற்சவரை நம்ம எடுக்கலாம். உற்சவமூர்த்தியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கே தான் உள்ள இருக்காரு, மனக்கோலத்தில் இருக்காரு உற்சவமூர்த்தி. முருகப்பெருமானுக்கு அரோகரா, முருகப்பெருமானுக்கு அரோகரா. காவடியெல்லாம் இங்கே தான் செலுத்தணும். காவடியை தூக்கிட்டு வந்த காவடிகள் அனைத்துமே இங்கே தான் செலுத்தி சிறப்பு கொடுத்து தேங்காய் பழமெல்லாம் உடைச்சிட்டு அப்படியே நம்ம கீழே அனுப்பிடுவோம். மூலவரை பார்த்துட்டு அனுப்பிடுவாங்க. நம்மளும் பார்த்துட்டு வந்தாச்சு. அரோகரா, முருகனுக்கு அரோகரா. எல்லாருடைய வாழ்விலும் முருகப்பெருமான் வாரி வழங்கட்டும். திருத்தணிகை மலையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி அருளை வாரி வழங்கட்டும் என்று சொல்லி நம்ம அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். முருகப்பெருமானுக்கு அரோகரா. கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா திருத்தணி முருகப்பெருமானுடைய பூரண அருளை பெறுங்க. நாங்கள் இப்போ இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்து பாருங்கள், இந்த திருத்தணியோட மொத்த இதுவும் பார்த்துக்கிட்டு தான் நம்ம கீழே இறங்க போகிறோம். அந்த வியூ பாயிண்ட் தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம வீடியோ முடிச்சலாம். கண்டிப்பாக முருகனுடைய பூரண அருள் எல்லாருக்கும் கிடைக்கும். முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.